ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான ஒரு 10 முக்கியமான வாக்கியத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் துக்கான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? துக்கான்னா கடைன்னு அர்த்தம், அந்தர்னா உள்ள அப்படின்னு அர்த்தம், ஜாவோ அப்படின்னா போன்னு அர்த்தம். அப்போ துக்கான்கே அந்தர் ஜாவோ அப்படின்னா கடைக்கு உள்ளே போ அப்படின்னு அர்த்தம். ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்கள், ராஜானா அது ஒரு பேர். இப்போ ராஜாக்கோ அப்படின்னா ராஜாவை அப்படி சொல்கிறது. புலாவோனா கூப்பிடு. அப்போ ராஜாக்கோ புலாவோனா ராஜாவை கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மூணாவது வாக்கியம் பாருங்கள், இஸ்மே அப்படின்னா இதில் அப்படின்னு அர்த்தம், உசேனா அதைன்னு அர்த்தம், டாலோனா போடுன்னு அர்த்தம். அப்போ இஸ்மே உசே டாலோ அப்படின்னா இதில் அதை போடு அப்படின்னு அர்த்தம். அதாவது இஸ்மேனா இதில், உசேனா அதை, டாலோனா போடு. அப்போ இதில் அதை போடு அப்படின்னு அர்த்தம். நான் ஏன் உங்களுக்கு ஹிந்தியில் மட்டுமே இதில் கொடுத்து தமிழ் அர்த்தம் பக்கத்தில் கொடுக்கலனா, தமிழ் அர்த்தம் கொடுத்தோம்னா நீங்கள் அதை கவனிக்க மாட்டீங்க. ஸோ அது உங்களுக்கு மனசில் தங்காது. ஸோ அதனால தான் ஹிந்தியில் மட்டும் நம்ம சொல்லி அடுத்து தமிழ்லையும் சொல்கிறோம். ஸோ ஃபுல்லாக கவனிங்க. நான் இதில் கொடுத்துருக்கிற 10 வாக்கியமும் ரொம்ப அவசியமானது. இப்போ தும்பி அப்படின்னா நீயும் அர்த்தம், தும் மட்டும்னா நீன்னு அர்த்தம், தும்பினா நீயும் அர்த்தம். ரகோ அப்படின்னா இருன்னு அர்த்தம், தும்பி ரகோ அப்படின்னா நீயும் இரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், இஸ்கே பீச்சே அப்படின்னா இதுக்கு பின்னாடி அப்படின்னு அர்த்தம். இஸ்கே பீச்சேனா இதுக்கு பின்னாடி. ரக்கோனா வையின்னு அர்த்தம், மத்து ரக்கோனா வைக்காதன்னு அர்த்தம். அப்போ இஸ்கே பீச்சே மத்து ரக்கோனா இதுக்கு பின்னாடி வைக்காத அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் இதுக்கு பின்னாடி வை அப்படின்னு நீங்கள் சொல்லணும் விருப்பப்பட்டீங்கன்னா இஸ்கே பீச்சே ரக்கோன்னு சொல்லிக்கிறலாம். ரக்கோனா பொருளை இப்போ ஒரு பொருளை வண்டியில் வைக்க சொல்லுவீங்களே, ஸோ அந்த மாதிரி அந்த வையின்றதுக்கு தான் அந்த ரக்கோ யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், தமிசே அப்படின்னா ஒழுங்காகன்னு அர்த்தம், காம்னா வேலை, கரோனா செய். தமிசே காம் கரோனா ஒழுங்காக வேலை செய் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஜாவோனா போ அப்படின்னு நம்ம ஏற்கனவே இதில் சொல்லியிருந்தோம். அப்போ ஒழுங்காக துபாய் போனால் எப்படி நீங்கள் ஹிந்தியில் சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் சொல்லுங்கள். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மேலே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், தும்பி ரகோனா, அந்த ரகோனா இருன்னு அர்த்தம், அதாவது வசி. இப்போ வீட்டில் இரு, மதுரையில் இரு, கடையில் இருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு பர்சனை, அந்த தான் இருன்றதுக்கு தான் நம்ம ரகோ அப்படின்னு சொல்கிறீங்க, ரகோ. அதே ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்களேன், ரக்கோனா வையின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். அடுத்தது பாருங்கள், தும்னா நீன்னு அர்த்தம், ஜாக்கேனா போய் அப்படின்னு அர்த்தம், உஸ்கோ அப்படின்னா அவனை, பேஜோனா அனுப்பு. தும் ஜாக்கே உஸ்கோ பேஜோனா நீ போய் அவனை அனுப்பு அப்படின்னு அர்த்தம். தும்னா நீ, ஜாக்கேனா போய் அதை சென்று, உஸ்கோனா அவனை, பேஜோனா அனுப்பு. அப்போ தும் ஜாக்கே உஸ்கோ பேஜோனா நீ போய் அவனை அனுப்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், அதே தான், தும் அப்படின்னா நீன்னு அர்த்தம், உதர்னா அங்கேன்னு அர்த்தம், ஜாக்கேனா சென்றுன்னு அர்த்தம், பைட்டோனா உட்காரு. அப்போ தும் உதர் ஜாக்கே பைட்டோனா நீ அங்கே சென்று உட்காரு, அதாவது நீ அங்கே போய் உட்காரு. இப்போ பைட்டோனா உட்காருன்னு பார்த்தோம்ல, அப்போ மத் பைட்டோனா உட்காராத, அப்போ இதர் மத் பைட்டோனா இங்கே உட்காராத அப்படின்னு அர்த்தம். அதாவது தும் உதர் ஜாக்கே பைட்டோனா நீ அங்கே போய் உட்காருன்னு அர்த்தம், இதர் மத் பைட்டோனா இங்கே உட்காராதன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், ரவினா அது ஒரு பேர். ஓகே, முஜே சேனா என்னையை விட, முஜேனா என்னைய அந்த சே போட்டிருக்கனால முஜே சேனா என்னையை விட, அதாவது கம்பேர் பண்ணுறது. ரவி முஜே சேனா ரவி என்னையை விட, பத்தலாகேனா ஒல்லியாக இருக்கிறான்னு அர்த்தம். அதாவது ரவினா ரவி தான், முஜேசேனா என்னையை விட அர்த்தம், பத்தலாகேனா ஒல்லியாக இருக்கிறான். ரவி முஜேசே பத்தலாகேனா ரவி என்னையை விட ஒல்லியாக இருக்கிறான்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நான் இதில் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருப்பேன், அதுக்கான பதிலை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்டில் பதிவு செய்யுங்க. தேங்க்யூ.